மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியிலேருந்து நம்மளுக்கு ஒரு பைபேக் பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெயிட் ஷார்ட்டேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம 10 கிலோ போட்டுவிட்டோம். 9700 தான் வந்து ரிட்டன் அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வெயிட் ஷார்ட்டேஜ் வராமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுப்புங்க. வெயிட் ஷார்ட்டேஜ் வந்தால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு தான் போட்டுவிட முடியும். ஸோ நம்ம அனுப்பும்போது இங்கேருந்து ப்ராப்பராக 10 கிலோ வெயிட் போட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்றோம். நீங்கள் வந்து ரிட்டன் அனுப்பும்போது முடிஞ்ச அளவுக்கு அங்கே வெயிட் போட்டு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை அது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்களும் வந்து இருக்கிறத அப்படியே பேக் பண்ணி இங்கே போட்டுவிட்டு இங்கே வந்து நான் வெயிட் ஷார்ட்டேஜ்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். என்னடா திடீர்னு இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிருந்து அனுப்பும்போது 10 கிலோ வெயிட் போட்டு அனுப்புவேன். நீங்கள் வந்து அதை அங்கே எடுக்கும்போது கரெக்டாக 10 கிலோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நூல் போட்டுவிடும்போதும் 10 கிலோ இருக்குதா அப்படின்ட்டு ஒரு தடவை வெயிட் போட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நான் இங்கே வந்தோடனே நீங்கள் சொன்ன வெயிட் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நானும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பேருமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட் ஷார்ட்டேஜுங்கிறத வந்து தவிர்க்கலாம். ஏன்னா இது எங்கேயாவது கொஞ்சம் அதான் மறந்த மாதிரி கொஞ்சம் எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுருக்கலாம். ஸோ அவர்கிட்ட பேசிட்டேன். அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற வெயிட்டுக்கு அமௌண்ட் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நேர்ந்து கலந்து பண்ணிக்கலாம். யார் சைடும் வந்து தப்பு இல்லாத மாதிரி நீட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்களா? அதனால் நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் ஷார்ட்டேஜ் இல்லாமல் அனுப்பிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.